கர்த்தருக்குள் பிரியமான அன்புள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கர்த்தர் உங்களை காத்து பலப்படுத்தும்படியாகவும், கர்த்தருடைய கிருபை இன்னுமாய் உங்களை வழிநடத்தும்படியாகவும் கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து, இந்நாளில் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிக்கத்தக்கதாக கடந்து செல்வோம். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் 7 இரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் இரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆம் பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் சபைகளை குறித்து பேசுகின்றார். இங்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், எந்த சபையில் நாம் இருந்தால் பரலோகம் போக முடியும், எந்த சபையில் இருந்தால் நாம் சரியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சத்திய வேதத்திலிருந்து சற்று பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எங்கு இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும், கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் சொன்ன சபையில் இருந்தால்தான் நாம் பரலோகம் போக முடியும். ஆகையால் எந்த சபையில் இருந்தால் நான் பரலோகம் போக முடியும் என்பதை இந்நாளில் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்பதே எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ சபைகள் உண்டு. நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் அநேக 1000 சபைகள் உண்டு. முதலாவதாக நாம் பார்க்கும்போது ரோமன் கேத்தலிக் சபை உருவானது என்றும், அதன் பிறகு அதிலிருந்து பிரிந்த சபைகள் எத்தனையோ 1000 கிளைகளாக வளர்ந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர்கள் தங்களுக்கு ஏற்ற ஒரு பெயர்களை வைத்துக்கொண்டு கிறிஸ்துவத்தில் அவர்கள் சபைகளாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது எல்லாரும் அறிந்த ஒரு உண்மைகளே. இந்த சபைகளில் இருந்தால் நாம் பரலோகம் போக முடியுமா என்பதைத்தான் ஆண்டவருடைய கேள்வியும். ஆண்டவர் கையில் இருந்த அந்த 7 சபைகளை நாம் பார்க்கும்போது அந்த 7 சபைகளிலும் பல குறைகள் இருந்ததாகவும், 1-2 சபைகளில் மாத்திரம் தேவனுக்கு பிரியமான சபையாக இருந்ததாகவும் நாம் வேதத்தில் பார்க்கப்படுகின்றது. இருந்தாலும் அந்த 5 சபைகளில் தேவன் கைவிடவில்லை. இந்த 5 சபையிலும் 2 சாரார்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். நாம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கும்போது தேத்திரா சபையில் பற்றி நாம் பேசும்போது, ஒரு சாரார் பாவத்தை விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை, மனம் திரும்பி, இல்லை என்றால் வாழ்நாள் முழுவதும் நோய்வாய்ப்பட்டு சாவாய் என்று அவர்களுக்கு சொல்லுகின்றார். அடுத்து அவர்கள் பிள்ளைகளுக்கு அவர் என்ன சொல்கிறார், உங்களின் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாபங்களை நீங்கள் வைத்து போகிறீர்கள் என்றும் சொல்லுகிறார். இப்படி சொல்லி அந்த இடத்தில் அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து மனம் திரும்பும்படி தவணை கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் இந்த சபை யார் கையில் இருக்கிறது என்றால், ஆண்டவராக இயேசுவின் கையில் தான் இருக்கின்றது. கையில் இருக்கிற இந்த சபையில் பல குறைகளை தேவன் சுட்டி காட்டுகிறார். அந்த சுட்டி காட்டுகிற காரியத்தோடு கூட என்ன சொல்லுகிறார் என்றால், குறைகள் உண்டு, அதை நீ நிவர்த்தி செய்து கொள், அதை சரி செய்து கொண்டால் நான் உன்னை என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய காரியத்தில் உன்னை மனமகிழ்ச்சியாய் வைக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். அங்கு இன்னொரு சாரரை பார்த்து கூட ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு சாரரை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்று இன்னொரு சாராரை குறித்து தேவன் பேசுகிறார். இங்கு பார்க்கும்போது 2 சாரார்கள் இருக்கிறார்கள். ஒரு சபை என்றால் அதில் 2 சாரார்கள் கண்டிப்பாக இருக்க முடியும். ஏனென்றால் தேவன் விதைத்த விதையிலே சத்துரு கிளைகளை விதைத்து வைத்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது மனிதர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உலகத்தின் சபைகளில் சத்துரு கிரியை செய்யாமல் இருக்க முடியாது. தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் இங்கு என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்தில் எந்த சபைகள் இருக்கிறோம், இல்லை அந்த சபையின் சட்ட திட்டங்களை நாம் சரியாக அறிந்திருக்கிறோமா, அல்லது கிறிஸ்துவின் சபையின் சட்ட திட்டங்களை நாம் சரியாக அறிந்திருக்கிறோமா என்று நாம் பார்க்க போகின்றோம். இந்த சபைகளில் ஒரு சபையை குறித்து கூட நாம் பார்க்க முடிகிறது.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமல் இருந்ததையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்கின்றது. பிரியமானவர்களே, இங்கே உன் கிரியைகளையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற ஒரு இடம் இருக்கா. சாத்தான் குடி கொண்டிருக்கிற ஒரு இடம் எது என்றால், நாம் உலகத்தின் பிரகாரம் வேதத்தின் பிரகாரம் எங்கு போய் பார்ப்போம் என்றால், அடுத்த ஆண்டவரே சொல்லுகிறார் சாத்தானுடைய குடியிருப்பு எது என்றால் மகா பாபிலோன். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் அது 17ஆம் அதிகாரத்தில் கூட அந்த காரியங்கள் இருக்கிறது. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கு பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கு தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் பதிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த பாபிலோன், இந்த பாபிலோனை குறித்து கூட நாம் அநேக காரியங்கள் பார்த்ததுண்டு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் கூட பாபிலோனில் ஒரு சபை இருந்ததாக பேதுரு எழுதுகிறார். அந்த இடத்தில் இன்றைக்கு மாத்திரமில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் மாத்திரமல்ல, வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஆதியிலிருந்தே பாபிலோன் ஒரு பயங்கரமான ஒரு விக்கிரக கோட்டை நிறைந்த ஒரு தேசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேசத்தில் கூட சபைகள் இருந்ததாகவும், அந்த தேசத்தில் கூட ஆண்டவர் சொல்றார் என்னன்னா, வேசிகளுக்கு தாய், பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கு தாய். வெளிப்படுத்தல் நாம் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இந்த தேசத்தை குறித்து, இந்த மகா பாபிலோனை குறித்து. அது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அருவருப்புகளுக்கும் தாய் யார் என்றால் இந்த பாபிலோன், மகா பாபிலோன். இந்த மகா பாபிலோனை குறித்து தானியேல் புத்தகத்தில், அநேக ராஜாக்கள் புத்தகத்தில் கூட நாம் பார்க்க முடியும். முதலாவது, இந்த தேசத்திற்குள்ளாக நாம் கடந்து போய் இந்த தேசத்தின் காரியங்களை பார்க்கும்போது, நாம் தானியேலின் புஸ்தகம் 4:30 பார்க்கும்போது மகா பாபிலோன் என்று அதற்கு பெயர் கொடுக்கப்பட்டது. 6ஆம் அந்த தானியேல் முழுவதும் பார்க்கும்போது ஒரு காரியம் நடக்கிறது. என்னவென்றால், இந்த பாபிலோனின் தெய்வம் பேல். இந்த பேல் தெய்வம் அந்த தேசத்தில் 60 அடி உயரமாக வைக்கப்பட்டு எல்லாரும் அந்த தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களில் யூதர்கள் கூட அங்கு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடிமைகளாய் வாழ்ந்து அந்த தெய்வத்திற்கு அநேக பலிகளை இடுவார்களாம். அதனுடைய உயரம் 60 அடி. அதற்கு ஒரு நாளில் 40 ஆடுகளும் 12 கலம் கோதுமைகளும் 6 குடம் மதுவுகளையும் அந்த தெய்வத்திற்கு கொடுப்பார்களாம். அதை ஊற்ற மாட்டார்கள், அங்கு வைத்துவிட்டு போய்விடுவார்கள். மறுநாள் பார்த்தால் அது எதுவுமே அங்கு இருக்காது. இதனால் அவர்கள் தெய்வம் சாப்பிட்டு விட்டதாக நம்பி, அந்த ராஜா கூட, அந்த தேசத்தை ஆண்ட ராஜா கூட இந்த காரியத்தை நம்பி அந்த தெய்வத்தை வணங்கி கொண்டு வந்திருந்தார் என்று நாம் தானியேலின் புத்தகத்தில் பார்க்க முடியும். சரித்திரத்தில் போய் பார்த்தால் இந்த காரியங்களை ஆராய்ந்து பார்க்க முடியும். அந்த தெய்வம் தின்னவில்லை, இந்த ஆசாரியர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பதை தானியேல் அங்கு உடைத்து காட்டியிருக்கிறார். அநேக காரியங்கள் உண்டு. அப்படி இருந்த ஒரு தேசத்தில் கூட நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், அந்த தேசத்தில் அடிமைகளாய் போன யூதர்களில் ஒரு சிலர்கள், அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் உண்டு. அந்த பார்க்கும்போது சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ மற்றும் தானியேல் அநேக பரிசுத்தவான்கள் அந்த தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைகளாக இருந்த நாட்களில் கூட அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடைய தேவனை ஆராதிப்பதை மறக்காமல், அவர்களுடைய சட்டதிட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய தேவனுடைய சட்டதிட்டங்களைத்தான் அவர்கள் கையில் வைத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அநேக சபைகளை, அநேக சட்டதிட்டங்கள் உண்டு. அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நாம் சபையில் இருப்போமானால் பரலோகம் போக முடியாது. ஆனால் அந்த சபையில் இருக்கலாம். ஆனால் நாம் சத்தியத்தின்படி அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்படாமல், நியாயப்பிரமாண சட்டதிட்டமும் பாரம்பரிய சட்டதிட்டங்களுக்கு உட்படாமல், கிறிஸ்துவின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ மற்றும் தானியேல் வாழ்ந்ததை போல் வாழ நாம் கற்றுக்கொள்வோமானால் எந்த சபையாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் சிஎஸ்ஐ சபையாக இருக்கட்டும், பெண்டிகாஸ்ட் சபையாக இருக்கட்டும், ரோமன் கேத்தலிக், எந்த சபை இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த சபையின் சட்டதிட்டத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது. இங்க பாருங்க, தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருக்கும்போது அவர்களுடைய சட்டதிட்டங்களுக்கு இவர் கீழ்ப்படியாமல், கிறிஸ்துவின் சட்டதிட்டங்களுக்கு, தேவனின் சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அங்கு ஒரு சாட்சியாய் வாழ்ந்தது நிமித்தம் அந்த தேசத்தின் ராஜாவே கடைசியாக அவர்கள் சாட்சி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால்,
இங்க சில காரியங்களை பார்க்கும்போது தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில் கூட அவங்க என்ன சொல்ல வருகிறார் என்றால், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தும் நிற்கும் என்று அந்த தேசத்தை ஆண்ட ராஜா தானியேலை தன்னை வணங்கவில்லை என்று சிங்ககபியில் போட சொன்ன ராஜா கடைசியாக தானியேலின் தேவனை பற்றி அறிந்து கொண்டார். இது யாரை கொண்டு அறிந்து கொண்டார் என்றால், அங்கு வாழ்ந்த பரிசுத்தவான்களை கொண்டு தான் அறிந்து கொண்டார். பிரியமானவர்களே, நீங்கள் கூட எங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ அங்கு உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும்போது அங்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், உங்களால் அந்த சபை, உங்களால் அந்த தேசம், உங்களால் அந்த இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்ப முடியும். அவர்கள் நிமித்தம் ஒரு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும் என்று சத்திய வேதம் சொல்கின்றது. ஆகையால் நாம் எந்த சபையில் இருக்கிறோம் என்பது பொருட்டல்ல, எந்த சபையின் சார் அம்சங்களோடு, எந்த தெய்வத்தின் சார் அம்சங்களோடு, கிறிஸ்துவினுடைய அந்த ஐக்கியத்தோடு நாம் இருக்கிறோமா என்பது தான் இங்கு நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது எத்தனையோ சபைகள் பிரிந்து கிடக்கின்றது. இன்றைக்கு எருசலேமின் சபை இருக்கின்றது, அநேக பரிசுத்தவான் சபை என்று பெயர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த எருசலேம் அப்படி என்றால் இந்த பெந்தோகோஸ் சபைகளெல்லாம் இவர்கள் எல்லாம் என்ன பேசுகிறார்கள் என்றால், நாங்கள் அந்த சபையை போலல்ல, நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோம் என்று பல சபைகள் பேசுகிறார்கள். இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால், எருசலேம் சபையை சுட்டி காட்டுகிறது. எந்த எருசலேம் என்றால், நாம் பார்க்க முடியும் கலாத்தியரின் நிருபத்தில் அங்கே பார்க்கும்போது ஒரு காரியத்தை தேவன் பேசுகிறார். கலாத்தியரின் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் சில காரியங்கள் பேசப்படுகிறது. என்னவென்றால், ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டு இருக்கிறாளே. ஆமேன். இன்றைக்கு இருக்கிற அநேக பரிசுத்தவான் சபை என்று சொல்லுகிற ஒவ்வொருவர்களும் ஜனங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதான் மகா பாபிலோனுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள். இந்த மகா பாபிலோனுடைய தந்திரத்தை ஒன்று நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மனம் திரும்பும்படி தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள். தேவன் அந்த ராஜாவை குறித்தே பேசுகிறார். இதை குறித்து அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் மனம் திரும்பாமல் நாம் ஒரு ஆலயத்தில் இருக்கிறோம், பரிசுத்தவான் ஆலயத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, நாம் தான் மகா பாபிலோனாக மாறுகிறோம். அந்த அருவருப்புகளுக்கு தாயாக மாறுகிறோம். எப்படி என்றால், இந்த ஆலயங்களில் பார்க்கும்போது, பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்ட ஆலயங்களில் பார்க்கும்போது அநேக சட்டதிட்டங்களை சபைகளில் வைத்திருக்கிறார்கள். அந்த சட்டதிட்டங்கள் என்னவென்றால், ஒரு மனிதன் ஒரு சபையில் ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் அஞ்ஞானஸ்தானம் எடுத்தவர்களிடத்தில் அவர் அடிமையாக்கப்படுகிறார்கள். அப்படி அடிமையாக்கப்பட்டு பணத்திற்காகவும், பதவிற்காகவும், பண ஆசைக்காகவும், விபச்சாரத்திற்காகவும், அநேக காரியங்களுக்காக தங்களை இவர்கள் வித்து போடுகிறார்கள். பணம் என்பது ஒரு பெரிய சாத்தானுடைய தந்திரங்கள். அது ஒரு எஜமான், அது உலகத்திற்குரிய ஒரு காரியம். ஆனால் இந்த பணத்திற்காக பணம் வேண்டும், தேவன் அனுமதிக்கிற பணம் வேண்டும். நாம் அளவுக்கு மீறி அனுமதிக்கிற பணம் அல்ல. எப்படி என்றால், அங்கே பணத்தினால்தான் அநேக ஊழியங்கள் கெட்டுப்போய் கிடக்கிறது. இந்த பணத்தின் மிகுதியினால்தான் ஊழியத்தில் பிரிவினைகள் உண்டாகுகிறது. ஒரு சபையில் ஒரு ஊழியர்கள் வளர்க்கிற விதம் என்னவென்றால், காணிக்கை காசு என்பது அவர்கள் தான் வாங்க வேண்டும், வேறு யாரும் வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு காணிக்கை காசு என்பது அவர்கள் வாங்குவதே தப்பு என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இதையெல்லாம் இவர்கள் மூடி மறைத்து அநேக காரியங்களை, சாத்தானுடைய தந்திரங்களை சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அறியாமல் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் எங்கிருந்தாலும் அந்த சபையில் சாட்சியாக இருக்க வேண்டும், அடிமையாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் சட்டதிட்டங்களுக்கு இணங்கி நடக்க வேண்டும். அநேக காரியங்கள் உண்டு. நாம் இந்த சபைகளில் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் சபைகளில் இருக்க வேண்டும். அந்த சபையின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அல்ல, கிறிஸ்துவின் சபையின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சபையின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் வாழ்வோமானால் எந்த மனிதர்களிடத்திலும் நாம்
ஒரு சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஐக்கியத்தோடு நடக்க முடியும் என்று சத்திய வேதத்தில் பார்க்க முடிகின்றது. நம்ம எபேசியரில் ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். 4:12 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அப்படி என்று சொல்லிவிட்டு இங்க பாருங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது. அப்போ இந்த கிறிஸ்து தாங்க சபை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சபை. இன்றைக்கு நாம் ஆரம்பித்து வைத்திருப்பதெல்லாம் சபை அல்ல. இந்த சபை ஒரு நாளும் உன்னை பரலோகம் கொண்டு போக முடியாது. நீ எந்த சபையோடு இணைந்திருக்க வேண்டும்? கிறிஸ்து என்ற சபையோடு, கிறிஸ்துவின் சாராம்சத்தோடு, கிறிஸ்துவின் சட்டதிட்டங்களோடு இணைந்திருக்கும் போது நீ பரலோகம் போக முடியும். சகல ஆசீர்வாதத்தையும் இந்த பூமியில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சத்திய வேதம் சொல்கின்றது. ஆகையெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை நன்றாக சுதந்திரிக்க வேண்டும் என்றால், இந்த பூமியில் நம்முடைய வாழ்நாட்கள் நன்றாக நீடித்திருக்க வேண்டும் என்றால், நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், அவர் மேல் மாளிகையாக நாம் இணைக்கப்பட வேண்டும். இசைவாய் இணைக்கப்பட்டு அவருடைய பரிசுத்த ஆலயமாக நாம் கட்டப்பட்டு வர வேண்டும். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆகையால் நீங்கள் எந்த சபையில் இணைந்திருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்து என்ற சபையில் தான் இணைந்திருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் சபை எது என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற சபைகள் அல்ல. இது மனிதர்களால் அல்ல மனிதர்களுக்கால் ஏற்பட்ட சபைகள். இந்த சபையின் சட்டதிட்டங்களுக்காக அல்ல. வேதத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் கிறிஸ்து எப்படி சபையை சம்பாதித்தார் என்றால், தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார். அந்த ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையில் சேர்த்தார். எந்த சபையில்? கிறிஸ்துவின் தன்னுடைய சரீரமாகிய சபையில், தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தில் சேர்த்து கொண்டு வருகிறார். நாம் இங்கு நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உலகத்தில் அநேக சபைகள் பிரிந்து கிடப்பதே ஒரு சாத்தானுடைய சூழ்நிலை தான், சாத்தானுடைய சூழ்ச்சி தான். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போதோ அல்லது அவர் வேதத்தில் சொல்லி இருந்த வார்த்தையின்படியோ நடக்கும்போது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்க்கும்போது அவன் அன்புள்ளவனாக, தேவனால் பிறக்கப்பட்டவனாக தான் பார்க்க முடியும். இன்றைக்கு இருக்கிற சிஎஸ்ஐ ஒரு கிறிஸ்தவர் ஒரு ஏஜி சபை பார்க்கும்போது காய்மரமாக பார்க்கிறார். ஏஜி சபையில் இருக்கிறவர் ஒரு ரோமன் கேத்தலிக் சபையை பார்க்கும்போது காய்மரமாக பார்க்கிறார். பாருங்க, அந்த தேத்ரா சபையில் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடம், அந்த இடத்திலே ஒரு சாட்சியாய் ஒரு மனிதன் வாழ முடியும் என்றால், இந்த உலகத்தில் நம்மால் ஏன் சாட்சியாய் வாழ முடியாது? முடியும். தேவனுடைய சித்தம் அதுதான், அப்படித்தான் வைத்திருக்கிறார். நாம் எங்கிருந்தாலும் ஒரு சபையில் கர்த்தருக்கு பிரியமான சாட்சியாக வாழ முடியும். ஏனென்றால் இன்றைக்கு இந்த பிரித்து வைத்து பார்க்கிற சதி சாத்தானுடைய சதி. என்னவென்றால், சிஎஸ்ஐ சரியில்லை, பெந்தோகஸ்து சரியில்லை, ஏஜி சரியில்லை, பேப்டிசம் சரியில்லை, அந்த பிரதரன் சர்ச். இப்படியாக ஒவ்வொரு மனிதனுடைய சூழ்நிலைகளுக்காகத்தான் சபைகள் பிரிக்கப்படுகிறதே அல்லாமல் கிறிஸ்து பிரிந்திருக்கவில்லை. இதை நன்றாக நாம் கொரிந்தியர் நிருபத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். 1:9 நாம் பார்க்கும்போது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இங்க பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். அவர்களுக்குள் வேறுபாடு இருக்கக்கூடாது. அப்படி வேறுபாடாக இருக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும், பெண்டிகாஸ்டா இருக்கட்டும், ஏஜியா இருக்கட்டும், சிஎஸ்ஆ இருக்கட்டும், அந்த மனிதன் கிறிஸ்தவன் அல்ல, அவன் பிசாசுக்குரிய மனிதன். ஐக்கியத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது பாவிகளை ஓடி ஓடி நேசித்தார். பரிசுத்தவான் என்று சொல்லப்படுகிற ஆலயத்தில் இருக்கிறவர்களை அவர் நிகாரித்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஆகையால் இன்னொரு வார்த்தை கூட நாம் பார்க்க முடிகிறது அதே அதிகாரத்தில், நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பொல்லாவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? நன்றாக இங்கு கவனித்து பார்க்க வேண்டும். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்குள் இருப்பது கிறிஸ்துவின் ஆவி இருக்குமானால் நீங்கள் இணைக்கப்பட்டவர்களாய் வாழ முடியும். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இல்லை என்றால், இங்கு பவுல் அதை தான் சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்துவ இந்த அப்பொல்லவா இந்த பவுலா உங்களுக்காக சிலுவில் அறையப்பட்டார், கிறிஸ்து அல்லவா உங்களுக்காக சிலுவில் அறையப்பட்டார். ஆகையால் சிலுவில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நீங்கள் இணைக்கப்படும் போது நீங்கள் உண்மையான சபையில் இருக்கிறீர்கள். இந்த கிறிஸ்துவின் சபைத்தான் உங்களை பரலோகம் கொண்டு போகும்.
இந்த கிறிஸ்துவின் சபைதான் உண்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த ஆசீர்வாதத்தோட தேவன் வேதனையை கூட்டாமல் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக் கொடுத்து அவர் நேர்த்தியான வழியில் நடத்துவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம் என்றால், சிஎஸ்ஐ சபை ஒரு வேலூர் ஜெயில் என்றால் பெந்தோகஸ்து சபை ஒரு புழல் ஜெயில் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளும் இதை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், இப்படித்தான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் பாபிலோனில் இருந்தாலும் பரவாயில்ல, அடிமைப்பட்டு இருக்கிற எருசலேமில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எகிப்தின் நிழலில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் யாரை பற்றி கொள்ள வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர் வழியில் நாம் ஓடும்போது எந்த சபையில் இருந்தாலும் தேவன் உன்னை பரலோகத்திற்கு கொண்டு போவார். உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை இந்த பூமியில் தேவன் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, ஆகையால் நாம் கூட இங்கு நன்றாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த சபை பிரிவினைகள் அல்ல, ஒருங்கிணைந்து ஒரு ஆவியுள்ளவர்களாய் ஒரே சிந்தையுள்ளவர்களாய் நாம் வாழும்போது, ஒருவரை ஒருவர் காணும்போது, தேவ சாயலில் படைக்கப்பட்ட நம்மிடத்தில் இப்படி ஒரு பிரிவினை இருக்குமானால் இதை கொண்டு வந்தது சாத்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.